அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் செலினை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரும்போதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. பார்த்தா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியாவுக்கு காலேஜ் முடிக்கிறா, அதனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ல, ஒரு நல்ல மாப்பிள்ளையோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அவரோட பேக்ரவுண்டும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எழில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே இனியா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இனியா அப்படி ஷாக் ஆக காரணம் ஆகாஷை லவ் பண்ணுறது தான். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருப்பாங்க. இதனால் என்ன இப்போ எதுக்காக மேரேஜ், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சடனாக நம்ம இனியா பதில் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இனியா அவசரப்படாத, அமைதியாரு, உன்னோட நல்லதுக்கு தானே நாங்கள் எது பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கோபின்னு எல்லாருமே நம்ம இனியாவை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத லட்டு, இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பில் செட்டில் ஆனா அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் அம்மாவுக்கு என்ன இருக்க போது சொல்லு, அதனால நல்ல மாப்பிள்ளையை தேடணும்ல, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாரு நம்ம எழில். நம்ம பாக்கியா ஈஸ்வரி கோபி எல்லாருமே பார்த்துட்டு நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இனியா வந்து இல்லை, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் செலினா என்ன பண்ணுறேன்னா, சரி இல்லாட்டி நீ வேறு யாராச்சும் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்ணி விடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறேன்னா, சரி இப்போதைக்கு அவளை தொந்தரவு பண்ண வேணாம், அவள் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருந்து சமையல்லாம் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம இனியே என்ன பண்ணோன்னா, சரி அண்ணன் இருக்கும்போதே அண்ணன்கிட்ட இதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடிக்கணும், அண்ணன் கேட்டால் கண்டிப்பாக அண்ணன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பற்றின லவ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எழில்கிட்ட சொல்கிறதுக்காக, அண்ணா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. எழில்கிட்ட வந்து என்னாச்சு இனியா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணன் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு, ஆனால் அவங்க நம்மளை விட வசதியெல்லாம் ரொம்ப குறைவு, அதனால் நீங்கள் வேண்டான்னு ஒத்துக்காமல் போயிட மாட்டீங்களா, அதனால தானே நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ தான் என்னோட காதலை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. எழில் வந்து இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க. யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் பெருசு இல்லை, ஆனால் நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அம்மா யோசிப்பாங்கல்ல இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாக்கியா ஈஸ்வரியில் ஒத்துப்பாங்களா, இல்லை இனியோட காதலில் பெரிய பிரச்சனை வரப்போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.